கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 49:3. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்பதாக. நிச்சயம் உங்களில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. கிறிஸ்தவரல்லாத ஒரு சகோதரி நீண்ட நாளாக வயிற்று வலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள். மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணுகையில் அவளுடைய வயிற்றில் கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள். இவளோ மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பினாள். வீட்டின் வாசலில் கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று நடைபெறப் போகிறது என்று அறிவிப்பு வந்திருந்தது. அதில் பாவத்தில் இருந்து விடுதலை, வியாதியில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை என்று குறிப்பிட்டிருந்தது. அவளோ ஒருமுறை முயற்சித்து பார்ப்போம் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்கு போயிருந்தாள். அங்கிருந்த போதகரோ, வியாதியுள்ளவர்களுக்கு என்று கர்த்தர் சுகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார் என்றார். அந்த சகோதரியோ, எனக்கென்று ஜெபிக்கிறது போல் தெரிகிறது என்று, எனக்கு சுகத்தை தாரும், உம்முடைய மகிமையை நான் காணும்படி எனக்கு அற்புதம் செய்வீராக என்றாள். ஒரு கிறிஸ்தவரல்லாத பெண்ணுக்கே இங்கு வந்தால் சுகம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காள் என்று தேவன் எண்ணி அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு விடுதலை, உதவி, சுகம் என்று ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவரல்லாதவராக கூட இருக்கலாம். இங்கு வந்தால் நிச்சயம் நான் எதிர்பார்க்கின்றதை பெற்றுக்கொள்வேன் என்று கூட வந்திருக்கலாம். உங்கள் நம்பிக்கை வீண்போகாதபடி கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். நீங்கள் எதிர்பார்க்கின்றதை உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்கள் மூலம் மகிமையடைவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னில் மகிமைப்படுவேன் என்றே ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்க்கின்றதை எனக்கு தந்து என்னில் நீர் மகிமை அடையும்படி ஜெபிக்கிறேன். நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படியே நடப்பதாக. ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும், அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.